ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படி பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் தொல்லை இப்போ மயில் குழந்தை உண்டாயிட்டாங்க. இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலை. ஒருவேளை சொன்னால் ஏற்றுப்பாங்களோ அப்படி சொல்லி மீனா நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் அவங்க வாரிசு சுமந்துருக்காங்க, ஏன் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசும்போது, நீ ஏன் சொல்லக்கூடாது மீனா, நீ போய் சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வீட்டில் போய் சொல்லிப்பாரு, கண்டிப்பாக ஒருவேளை ஏற்றுக்கிறானா ஏற்றுக்கிட்டமே. மீனா ஃபுல்லாகவே மயிலுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இத்தனை பேரை போலீஸில் இழுத்து விட்டு கூட பார்த்தீங்கன்னா மீனா ஃபுல்லாகவே மயிலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சரவணனுக்கு கூட பிடிக்கல. தெரிஞ்சு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா தன்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்து அம்மா கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே கூடாது. மயில் தவறாக தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க. நேராக வீட்டில் எல்லாருமே என்ன ஒன்றா கூடி பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. எல்லாரும் கூடயும் பேசுகிறாங்க. அப்போ யார் குழந்தை பெற்றுக்க போகிறான்னு வருது. குழந்தை வேறு பெற்றுக்கிறது இந்த வீட்டு மூத்த மருமக தானே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அம்மா கோவது, யார் மூத்த மருமக, அவள் பேச்சை எதுக்கு இழுக்கிற, குடும்பத்தை கூட பார்க்காம இழுத்து விட்டால, அவள் மூத்த மருமகளான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சரி எத்த தெரியாமல் இனிமேல் அவள் பேச்சே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எடுத்தேன்னா அவளை நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லி மீனாவை, ஐயோ இதுக்கே அத்தை இந்த கத்துறாங்களே, அப்போ குழந்தை உண்டானு சொன்னால் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பயந்து போய் வாயை மூடிடுறாங்க. இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வாயை மூடிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கதிர் ராஜி காட்டுறாங்க. ராஜி சொல்கிறாங்க, இனிமேல் நான் இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நல்லா நான் டெய்லியே ஓடி அடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே காட்டுறாங்க, ஆஃபீஸில் மாமனார் தவறாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏன் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் செந்தில் மாட்டிடுவாரா என்ன அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் மயில் அழுதுகிட்டு இருக்காங்க. மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர் நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் நான் பிரிஞ்சு போனோடனே வேறொரு பொண்ணு கூட சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு பேசுன்னு பார்த்தாங்க. அப்போது இனிமேல் இப்படி தானே, அவர் நல்லவர் கிடையாது, என்னை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் மாறுவாரா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே ஆனால் மயில் எனக்கு அவர் வேண்டாம், என்னை பற்றி இந்த குழந்தைய பற்றி எப்போ சொன்னாலும் அது வேண்டாம் அப்படின்னு அவங்க தீர்க்கமாக இருக்காங்க. வீட்டில் இப்போ பிரச்சனை இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கே தெரியல. இருந்தாலும் சரி, பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதலெல்லாம் 8வது இடம் 9வது இடம் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த இடம் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துக்கு வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா 7வது இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சீரியலுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. முதல் சீரியலுக்கு கொடுத்த ஆதரவு மதியம் 2வது சீரியலுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கெல்லாம் போட்டிருக்கேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி.